அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வார பங்கு சந்தை எப்படி இருந்தது, அடுத்த வாரம் அதாவது ஏப்ரல் 20 24 வரைக்கும் அதுக்கான வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் டெய்லியுமே வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதாவது மார்னிங்கும் வீடியோ போடுறேன், ஈவினிங்கும் வீடியோ போடுறேன். ஸோ அதில் இன்ட்ராடேவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கான பிரேக் அவுட் சார்ட் பேட்டர்ன்ஸ் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீக் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் பை சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நல்லா கொஞ்சம் பையும் போயிட்டு இருந்தது. இப்போ வீக்லி கேண்டல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நிஃப்டி மட்டுமே இந்த வீக் கிட்டத்தட்ட நமக்கு 1.26% பக்கம் மேலே வந்திருக்கு. ஒரு 300 பாயிண்ட் மேலே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இது எதனால அப்படின்னா, லாஸ்ட் டைம் யூஎஸ் அண்ட் ஈரான் பாகிஸ்தான்ல உட்காந்து, அதாவது இஸ்லாமாபாத்ல உட்காந்து பேசின உடனே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. என்ன சொல்றது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேர் பரவாயில்ல, இவ்வளவு நாள் சண்டை போட்டவங்க உட்காந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறனால மார்க்கெட் கொஞ்சம் நம்பிக்கையில மார்க்கெட் கொஞ்சம் மேல வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இது லாஸ்ட் ஃப்ரைடேல இன்னும் ஒரு மேஜிக் எல்லாம் நடந்தது. ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் நாங்க ஓப்பன் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? இப்போ லெபனான் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர் 10 டேஸ் தள்ளி போட்டிருக்கனால நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இதை ட்ரம்ப் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சோசியல் மீடியாவில் போட்ட உடனே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு க்ரூட் ஆயில் சப்ளை பெரிய அளவில் க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10% பக்கம் டவுன் ஆகிட்டு இருந்தது. அதே சமயம் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. அதே MSCI குளோபல் இண்டெக்ஸ் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 56 பாயிண்ட் பக்கம் மேலே வந்திருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. அது ட்ரம்ப் நியூஸ் கொடுத்துருந்தாரு. ட்ரம்ப் நியூஸ் கொடுத்து அது அந்த டைம்ல நடந்தது. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் சைட்ல இருந்தே நியூஸஸ் வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? ஆனா எல்லாரும் சந்தோஷப்பட்டு மண்டே நல்ல பெரிய கேப் அப் ஓப்பனிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. சாட்டர்டே அப்படியே தலைகீழியா மாறிடுச்சு. ஒரு 24 மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நாங்க மூட போறோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைட்ல இருந்து நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கும் ட்ரம்ப் தான். இப்போ IRGCங்கிற ஒரு அமைப்பு, IRGC அவங்க என்ன சொல்லி, IRGCன்னா என்னன்னா ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் கார்ட் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆள் அங்கதாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இன்னும் கப்பல் எங்களை சுத்தி நின்றுட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை கேட்ட ஈரான் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இழுத்து மூறா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இனிமே ஓப்பன் பண்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம, ட்ரம்ப் நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாரு, அவன் சொல்றது எல்லாமே பொய் தாங்க, என்ன அதாவது ஒரு சின்ன விஷயத்த சொன்னா நாங்க என்ன சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணி விட்டுறோம் இந்த சீஸ் ஃபயர்னால அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு விஷயத்த சொன்னா, அவர் என்ன பண்றாரு, அதுக்கு அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் இந்த மாதிரி ரொம்ப எதிர்ப்புத்தனமான ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. அது எங்களுக்கு எரிச்சல் தான் வருது. மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடியே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணாதது காமினி கையில தான் இருக்கு, சம் இடியட்ஸ் கையில இல்ல அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேரடியா ஈரான் விமர்சிச்சிருக்குது. அதாவது என்ன சொல்றது, நேரடியா ஒரு கிண்டல் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பனா க்ளோஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ளோஸ்டு தான். ஸோ ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு ஓப்பன்ல இருந்தது, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த பேச்சுவார்த்தை பத்தி பேசணும்ல, அடுத்த பேச்சுவார்த்தை எப்பங்க அதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஈரான் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணல, அப்புறமேட்டு வாங்க, ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பேச்சுவார்த்தையும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ மண்டே ஓப்பன் ஆயிருக்கிற பங்கு சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல கேப். நிஃப்டி எல்லாம் ஒரு 400 பாயிண்ட் மேலே ஏறி இருக்கு. ஆயில் ஒரு 10% குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் எதனால நடந்தது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணியிருக்கனால இதெல்லாம் நடந்தது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்னங்க நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா, பாசிட்டிவ் நியூஸுக்கு வேகமா ரியாக்ட் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸுக்கு வேகமா ரியாக்ட் ஆகிட்டு இருந்த ஒரு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பாசிட்டிவ் நியூஸுக்கு மட்டும்தான் வேகமா ரியாக்ட் ஆகுது. நெகட்டிவ் நியூஸுக்கு அவ்வளோ வேகமா ரியாக்ட் ஆகுது. நமக்கு மண்டேவே தெரிஞ்சிருக்கும். மண்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் தொடர்ந்து நமக்கு
பை தான் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாசிட்டிவ் நியூஸுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு, நெகட்டிவ் நியூஸுக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்தாலுமே தொடர்ந்து கீழே இறங்கிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எஃப்ஐஎஸ்டிஎஸ் வந்து நமக்கு வந்து பையிங்கில் தான் இருக்கிறாங்க. அதாவது 15 ஏப்ரல், 16 ஏப்ரல், 17 ஏப்ரல் இந்த 3 நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா 666 கோடி, 382 கோடி, 683 கோடி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங்ல தான் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐயோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக நமக்கு மண்டே கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பனிங் கொடுத்தாலும் அந்த இடத்துல மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. அது நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிஸ்கஸ் பண்றப்ப நான் இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து பை பண்ணிட்டு இருக்கிறதே நல்ல விஷயம் தான் இந்தியன் மார்க்கெட்டை. அது அப்படி இருக்கிறப்ப பெரிய அளவில் விடுகாது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரிடிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி கோல்டு இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு எஃப்ஐஎஸ் வந்து என்ன சொல்றது அப்படின்னா பையிங்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால சப்போர்ட் வந்து வேகமாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இப்போ நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டியோட வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,820 தான் நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதே மாதிரி 23,888 தான் நமக்கான இந்த வீக்லி சப்போர்ட் ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸோட க்ளோஸ்டு நியூஸ் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடக்கும். பெரிய கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல பாசிட்டிவ் நியூஸுக்கு பெரிய அளவில் இப்போ வேர்ல்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெகட்டிவ் நியூஸுக்கு அந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபிளாட் என்ன சொல்றதுன்னா ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ ஃப்ரைடேவோட ஹை அண்ட் லோ தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல தான் நியூஸ் வந்து கிரியேட் பண்ணி நியூஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஹை அண்ட் லோ தான் ரொம்ப முக்கியம். ஹையை பிரேக் அவுட் பண்ணா 24,820 வரைக்கும் ரீச் ஆகும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி லோவை பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் 23,838. சப்போஸ் ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தா கூட இந்த ஹையை பிரேக் அவுட் பண்றப்ப நமக்கு அகைன் வந்து ஒரு பை சைட் போவதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில வந்து இருக்கு. ஓகேங்களா? 23,888 நமக்கான சப்போர்ட் ஜோன், 24,820 நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டாலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ரெக்கவரி தான் ஆகிட்டு இருக்கு. அதாவது பேங்க் நிஃப்டி இப்போ நமக்கு வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் நல்லா பாசிட்டிவ்ல தான் வந்துட்டு இருக்கு. HDFC, ICICI பேங்க், எக்ஸ் பேங்க் எல்லாமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப கண்டினியூஸா கொஞ்சம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் அவுட் பண்றப்ப. ஃப்ரைடேவோட ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 56,628. ஸோ ஓவராலா பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது என்ன இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஃப்ரைடேவோட ஹை அண்ட் லோ தான் பாத்தீங்க அப்படின்னா பை சைடு அண்ட் செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் டார்கெட் வந்து 55,202. ஹையா பிரேக் அவுட் பண்ணா 57,680 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு. ஸோ சேம் அஸ் ஆஃப் சென்செக்ஸ் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 76,918, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 80,615. ஸோ ஓவராலா நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு தாங்க மேலே வந்துட்டு இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி நிஃப்டியா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஸோ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்னா இந்த ஜோன் இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஸோ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு தான் நமக்கு வந்து மேலே வந்துட்டு இருக்கு. இதோட எண்டிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தா கூட 26,000. ஸோ ஓவராலா ஒரே நாளில் வந்துருமான்னு தெரியல. மேபி கொஞ்சம் சீக்கிரமா நியூஸஸ் இந்த மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா பாசிட்டிவ் நியூஸஸ் ஒன்று வந்தா கூட வேகமா ரியாக்ட் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த வீக்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு சின்னதா வந்தா கூட அடுத்தடுத்து நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கறனால எஃப்ஐயோட பையிங் வந்து கண்டிப்பா இருக்குங்க. நான் இப்பதான் அதான் சொன்னேன். எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 3 நாளாவுமே பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நியூஸஸ் பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனாலையும். ஓகேங்களா? நமக்கு இந்த வீக் அடுத்த வீக் எல்லாமே வந்து Q4 ரிசல்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹைவேட்டட் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் இருக்கறனால நமக்கு கண்டிப்பா எஃப்ஐஎஸோட பையிங் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வாரம். அப்படி இருக்கிறப்ப நெக்ஸ்ட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரைடேவோட ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல மூவ்மெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாம கேப் டவுனே விழுந்தா கூட லோவை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா கூட செல்லிங்ல ஓப்பன் ஆனா கூட லோவை பிரேக் அவுட் பண்ணலன்னா கூட மறுபடியும் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி செல்லிங்ல லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,888. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்செக்ஸுக்கு போயிடலாம். ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் பெரிய அளவில் செல்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறது 9045, சப்போர்ட்டுங்கிறது 6489. நான் சொல்றது எல்லாமே வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், அதாவது ஒரு ஸ்விங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோங்க. இன்ட்ராடேக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இன்ட்ராடேக்கு வச்சு பண்றப்ப கண்டிப்பா 15 மினிட்ஸ் கேண்டல்ல நம்ம டிரா பண்ணாதான் ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் crude oil வந்து கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பை சைடுக்கு டர்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டல், இப்போ நேச்சுரல் கேஸோட வீக்லி கேண்டல் வந்து நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எக்ஸாக்டா ஒரு சப்போர்ட் ஜோன்ல நின்றுட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஹேமர் கேண்டல்னா என்ன? ஒரு பையர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணா மட்டும்தான் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கிறப்ப ஹையா பிரேக் அவுட் பண்ணா நெக்ஸ்ட் டார்கெட் கண்டிப்பா வந்து 258.7, அதையும் பிரேக் அவுட் பண்ணா கொஞ்சம் மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 241.7. ஸோ ஹேமர் கேண்டலை பொறுத்த வரைக்கும் பையிங் சைடு வந்து எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆகிறத விட ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 1 hour கேண்டல் வந்து க்ளோசிங் வைக்கணும். அதாவது வீக்லியோட ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா 255.9. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 1 hour கேண்டலோ இல்லை 30 minutes கேண்டல் தான் நம்ம வந்து பார்க்கணும். 15 minutes எல்லாம் பார்க்கக்கூடாது, சரியான இது வந்து கிடைக்காது. ஒரு 1 hour கேண்டில் மேல க்ளோஸ் வைக்கிறப்ப அந்த இடத்துல வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ஃபார் ஸ்விங் டார்கெட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் பை தான். இப்போ ஓவராலா வந்து கோல்டு வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. 1,36,272 இருந்து ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா வந்து 1,70,044 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னும் இந்த பேரலல் சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோல்டு இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1,70,044க்கும் 1,36,272க்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த பேரலல் சேனல் பிரேக் அவுட் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் கோல்டு வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷனை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போதைக்கு பையிங் டைரக்ஷன் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி கேண்டல்ல தொடர்ந்து 4வது கேண்டல் நமக்கு வந்து கிரீன் கலர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா அடுத்த கேண்டலும் அடுத்த வீக் கேண்டலும் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சில்வரும் சேம் கண்டிஷன் தான், பையிங் தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,90,412 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ எம்சிஎக்ஸ் ஓவராலா crude oil மட்டும்தான் செல்லு, கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் நேச்சுரல் கேஸ் எல்லாம் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. crude oil மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அதாவது நெக்ஸ்ட் டார்கெட் மேபி இப்போ ஸ்டேட் ஆஃப் ஃபார்மன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் டிமாண்ட்ல கூட ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆனா 9,045 தான் நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓரளவு எஃப்ஐஎஸும் பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, 92.57 இருக்கு. மேபி ஒரு 91 90 எல்லாம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வர ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸும் பயம் இல்லாத மாதிரி இருக்கு. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா 28ல டச் பண்ணிட்டு இந்த வாரமும் கொஞ்சம் வந்து கிரீடி மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்தியா விக்ஸ் அதிகமா மேல வந்தது அப்படின்னா ஃபியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா விக்ஸ் கீழே வந்தது அப்படின்னா கிரீடி மார்க்கெட்னா ஒன்றும் கிடையாது, எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகும். இது ஒரு 15 ஒரு 14 16 இந்த வீக் இறங்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிஃப்டி வந்து நம்ம பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்குக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அதுவும் பெரிய அளவில் வந்து கீழே இறங்கலை. இப்போ ஒன் டே வச்சு பார்க்குறப்போ ஒரு பிரேக் அவுட்டே நடந்திருக்கு. 4,596 பிரேக் அவுட் பண்ணிட்டு 4,650 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது ஓரளவு இறங்கணும், ஒரு 100 பாயிண்டாச்சும் இறங்கினாதான் நிஃப்டி நமக்கு கீழே இறங்கும். ஸோ மற்றபடி ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் அந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் க்ளோசிங் நம்ம காலையில பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இப்போ மண்டே MSCI குளோபல் இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறப்ப இந்த நியூஸை வச்சு ஒரு 50 பாயிண்ட் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நிஃப்டி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்போ நமக்கு MSCI குளோபல் இண்டெக்ஸ் ஒரு 5 பாயிண்ட் மட்டும் தான் செல்லிங்ல இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய அளவில் செல்லிங் எல்லாம் நமக்கு நிஃப்டியில கிடைக்காது, மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸ்ல டாப்ல அதாவது ஐடி செக்டார் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8.80%, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஐசிஐசிஐ, HDFC பேங்க் எல்லாமே மேக் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு 5% மேலே தான் இருக்கு. இப்போ ஐடி செக்டார்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து 1% வந்து
டவுன்ல காட்டுது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனைனால. ஓகேங்களா? ஸோ ஓவராலா நமக்கு மற்ற பேங்கிங் செக்டர் அண்ட் ஐடி செக்டர் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். Q4 ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற பேங்கிங் செக்டருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு. பார்க்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி கம்மிங் வீக்கும் அங்கங்க கொஞ்சம் இறங்கினா கூட மறுபடியும் ஒரு வீக்லி வைஸ் கேண்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.